guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெட்டிங் கெஸ்ட் லுக். நான் என் ஃபேஸ்ல ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர், பிரைமர் எல்லாம் போட்டு ப்ரெப் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். Let's begin with eyebrows. Eyebrows ஓட சென்டர்ல இருந்து towards endக்கு ஒரு thin line draw பண்ணி sparse ஏரியாவை fill பண்ணிக்கலாம். And I'm blending in with spoolie. நல்லா blend பண்ணினதுக்கு அப்புறம் eyebrows all set. நான் eyeshadow base already போட்டிருக்கேன். ஸோ அது மேலே translucent powder வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு Mercier Translucent setting powder யூஸ் பண்ணியிருக்கேன். Morphe 39A palette I have chosen this medium brown as my transition shade. Blending brush வச்சு creaseல நல்லா blend பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டீப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம blend பண்ணிக்கலாம். And from the same palette I have picked the magenta shade in small blending brush. அதை எடுத்து நான் outer corner of the eye fill பண்ணிக்கிறேன். Make sure it's well blended. Using the flat brush, I've picked the golden color from the same palette and I'm packing it in the inner half of the eye. அதையும் நல்லா blend பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய blending brush எடுத்து blend in all the excess to avoid the harsh lines. Tarte பேலட்லேருந்து நான் ஒரு ஷிம்மரி ஷேடை ப்ரோ போன் ஹைலைட் பண்ணுறதுக்காக பிக் பண்ணியிருக்கேன். LA Girl Pro Conceal ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து அண்டர் ஐ டார்க்னஸ் அப்புறம் எங்கெல்லாம் பிக்மெண்டடாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். BareMinerals BarePRO foundation in Pecan is my shade. All over the face apply பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு blend பண்ணிடுங்க. பிளெண்டிங் எப்போவுமே டேபிங் மோஷனில் தான் இருக்கணும். லைக் அழுத்தி முகத்தில் எல்லா பார்ட்லேயும் அழுத்தி அந்த டேபிங் மோஷனில் தான் இருக்கணும். இதே மாதிரி ஸ்பஞ்சை வெட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் ஸ்பீஸ் அவுட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவும் நம்ம ஃபேஸில் இல்லாமல் அதை எடுத்துரும். கன்சீல் பண்ண இன்றைக்கி நான் Maybelline ஏஜ் ரீவைண்ட் கன்சீலர் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் உங்களுக்கு கன்சீல் பண்ணணுமோ லைக் அண்டர் ஐ, ஃபோர்ஹெட், நோஸ், எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணுமோ இல்லை கன்சீல் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். I'm setting the under eye with setting powder to avoid creasing. இன்னைக்கு நான் கான்டோர் பண்ண நெக்ஸ்ட் வண்டர்ஸ்டிக் க்ரீம் கான்டோர் எடுத்திருக்கேன். ஜா லைனில், சீக் போன்ஸ்க்கு கீழே, ஃபோர்ஹெட்டில், நோஸில் இந்த மாதிரி சன் ஷேட் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கான்டோர் பண்ணிக்கிறோம். எதுக்காக நம்ம சீக் போன்ஸ் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்கு, நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக கான்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி அதிலே ஹைலைட்டிங் ஸ்டிக்கும் இருக்குது. நம்ம கான்டோர் பண்ண இடத்துலலாம் கீழே நம்ம ஹைலைட்டும் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கான்டோர் பண்ணின இடத்த பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணின இடத்த பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக் ஷுர் எந்த ஹார்ஷ் லைன்ஸும் இல்லாத மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்காக நான் ஹூலா ப்ரான்சர் எடுத்து எங்கெல்லாம் கான்டோர் பண்ணணும் அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செட்டிங் பவுடர் எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக ஃபேஸ் தெரியறதுக்காக, ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். I've created a small wing using Wet n Wild eye pen.
upper lashes with the Benefit Cosmetics Real Lengthening Mascara. யூஸ்வலாக நான் மஸ்கேரா கோட் பண்ணிட்டு தான் லேஷ் கலர் வச்சு கர்ல் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ். ஒருத்தர் முன்னாடி பண்ணுவாங்க, ஒருத்தர் அப்புறம் பண்ணுவாங்க. லைக் எந்த ரூல்ஸும் இல்லை, எப்படி நமக்கு இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இதனால் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் வாட்டர் லைனில் நான் வந்து ஒரு லைட் கலர் வெட் அண்ட் வைல்டு ஐ பென்சில் வச்சு நான் லைன் பண்ணுறேன். இது எதுக்காகனா ஐஸ்க்கு கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக. ஃபால்சிஸ் அடுத்து அப்ளை பண்ணுறேன். ஃபால்சிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கையில் வைக்கிறப்போ ஈஸியாக அது வந்து ஃபிட் ஆகும். ஒன்ஸ் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐலைனர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க டு ஹைட் த பேண்ட். அப்புறம் லோவர் லேஷ் லைனில் நம்ம யூஸ் பண்ணின அந்த ட்ரான்சிஷன் ஷேட் ப்ரௌன் அண்ட் மெஜெண்டா ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கிறோம். ப்ரௌன் அப்ளை பண்ணி மெஜெண்டா அப்ளை பண்ணுறப்போ அந்த கலர் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னர் ஹாஃப் ஆஃப் த லோவர் லேஷ் லைனில் நம்ம யூஸ் பண்ணின அந்த கோல்ட் கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. லோவர் லேஷ்க்கு மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருந்த செட்டிங் பவுடர் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்டர் ஐயில் இருக்கிறது அது டஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து CoverFX பேலட்லேருந்து நான் ஒரு ஹைலைட்டர் எடுத்து பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சீக் போன்ஸ், ஃபோர்ஹெட், அப்புறம் கியூபிட் போன் எல்லா பக்கமும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்கு. லிப்ஸ்க்கு NYX லிப் லைனரில் அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு லிப்ஸ்டிக் வந்து ஸ்டில்லால் ஒரு நூட் ரோஸ் ஷேடு அதில் நான் லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஷேட். எப்போ வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போட்டாலும் நான் இந்த ஷேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபைனலி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு எல்லா ப்ராடக்ட்ஸும் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மெலானி டியூவி செட்டிங் ஸ்ப்ரே. இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னை இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள். Bye guys, see you soon with a brand new tutorial.